நம்முடைய ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது திருச்சபை ஸ்தாபித்தலிலே மிக முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே நாம் செல்ல இருக்கிறோம். திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆனால் கேள்வி, எப்படிப்பட்ட திருச்சபைகளை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லது எப்படிப்பட்ட திருச்சபைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லது எப்படிப்பட்ட திருச்சபைகளை அடுத்த தலைமுறைக்கு வைத்து செல்லுகிறோம்? இந்த கேள்விக்கு பதில் 3 கோட்பாடுகளை உறுதியாக நம்புகிற, பின்பற்றுகிற திருச்சபைகள் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதிலே மாற்றமில்லை. அந்த 3 கோட்பாடுகளை நான் விரைவாக சொல்லட்டும். முதலாவது கோட்பாடு, தேவன் எதை செய்தாலும் அதை கிறிஸ்துவின் ஜனங்களின் மூலமாகத்தான் செய்வார். அதனுடைய அர்த்தம், தேவன் எதை செய்தாலும் இந்த பூமியிலே அதை கிறிஸ்துவின் மக்கள் எல்லாரையும் கொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் அல்ல, அல்லது ஒரு சில தகுதி படைத்தவர்களை மட்டும் அல்ல. தேவன் எல்லாரையும் தம்முடைய பேர் இயக்கத்திலே, தம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டாவது கோட்பாடு, பன்முகப்படுத்தப்பட்ட அமைப்பின் மூலமாக தேவன் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பன்முகப்படுத்தப்பட்ட அமைப்பு என்பது எல்லாரையும் ஒரே இடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதல்ல, எல்லாரும் இருக்கிற இடத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்வது அல்லது ஊழியங்களை கொண்டு செல்வது பன்முகப்படுத்தப்பட்ட அமைப்பு. இந்த இரண்டாவது கோட்பாட்டை நம்புகிற திருச்சபைகள் வளர்ந்து பெருகுகிறது, ஒரு நல்ல மாதிரி திருச்சபைகளை உருவாக்குகிறது. இதனுடைய மூன்றாவது கோட்பாடு என்னவென்றால், தேவன் இந்த உலகத்திலே எதை செய்தாலும் அதை கிறிஸ்துவின் தலைவர்களை கொண்டு தான் செய்கிறார். தலைவர்களை உருவாக்குகிற தலைவர்கள், கிறிஸ்துவின் தலைவர்கள் என்று சொல்லுகிற பொழுது தலைவர்களை உருவாக்குகிற தலைவர்கள். அப்படியானால் தலைவர்களை உருவாக்குகிற பணியிலே திருச்சபையானது ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட கோட்பாடுகளை கொண்ட திருச்சபை தலைவர்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். தலைவர்கள் உருவாக்கப்படும் பொழுது, தலைவர்கள் பெருக்கமடையும் பொழுது திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்படும். இந்த 3 கோட்பாடுகளையும் உறுதியாக நம்புகிற திருச்சபைகள் உலகமெங்கும் பரவி விரிந்து சென்று கொண்டே இருக்கும். அதை தடுக்கவே முடியாது. ஆக ஆயிரக்கணக்கான தலைவர்களை உருவாக்கி வேகமாக திருச்சபை ஸ்தாபித்தல் பணியிலே ஈடுபடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.